குட் மார்னிங் நண்பர்களே. இதுல ஒன் பஞ்ச் மேன் சைத்தமா மாதிரி ட்ரெயின் பண்றதுல டே நம்பர் 28 ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக போகுது. இன்னைக்கோட வீடியோ எதை பத்தினா லிட்டரலி நான் இது வரைக்கும் டயட் சரியா ஃபாலோவே பண்ணல. அப்படி இப்படி தான் ஃபாலோ பண்ணிருந்தேன். பட் லாஸ்ட் 3 days வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான இன்னும் கொஞ்சம் இதை புஷ் பண்ணி கொடுக்கலான்றதுக்காக என்ன பிளான் போட்டிருக்கேன்னா இந்த லோ காப் ஹை காப் டே வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 2 days லோ காப் அண்ட் 1 day வந்து ஹை காப். அதுக்காக தான் டயட்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டயட்ல நான் என்னெல்லாம் சாப்பிட போறேன்றதை பத்தி தான் பார்க்க போறீங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? மறந்துடவே கூடாது. எக்கச்சக்கமான லைக் போட்டு தள்ளுங்க, சரியா? ஏன்னா டேஸ் முடிய போது அண்ணனுக்கு கடைசியா இருக்கிற ஒரு சில வீடியோக்களுக்கு நல்ல வியூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் யூஸ் பண்றது இந்த யோகா பார் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வேதா 10 கூப்பன் கோடு போட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஸ்பான்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரோ எவ்வளோ சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 grams தான் நீங்கள் எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து 200 ml நம்ம மில்க் யூஸ் பண்ண போகிறோம். தீயில் எடுத்து வச்சுட்டு ஸோ வந்து இது ஒரு 2 minutes விட்டாலே இந்த ஓட்ஸ் வந்து ரெடி ஆயிடுவான். இப்போ வந்து இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணால் நம்மளோட ஹெல்த்தியஸ்ட் டேஸ்டியஸ்ட் லோ கார்புக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். மேக்ஸ் ப்ரோட்டீன் பீனட் பட்டர் இருக்கு. 16 கிராம் ஓட்ஸ். அதெல்லாம் காட்ட தேவையில்ல, அதெல்லாம் காட்ட 16 கிராம் நான் வாயிலே சொல்லிக்கிறேன். ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு 4, முந்திரி 4, பாதாம் 4, பம்கின் சீட்ஸ் வந்து ஒரு 10 கிராம். அதுல எறும்பெல்லாம் இருந்துச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. எறும்பு சாப்பிட்டு பேலன்ஸ் வச்ச டேட்ஸ் 4, டேட்ஸ் 4ல 2, ஹனி 1 டீஸ்பூன் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ காட்டுறேன். இது ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கலக்குன்னு கலக்குவாங்க என் அக்கா. அந்த பீனட் பட்டர் நான் எனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன், நீ ஏன் போட்டுட்ட? ஒரு வாய் அவ்வளோ எடுக்கிறேன். வழக்கமா டேஸ்டா இருக்கும், இன்னைக்கு நல்லாவே இல்லை. கோச்சு வேற இந்த எப்படி நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், அண்ணன் வந்து சாப்பிட்டு அடுத்த மீல்ல உங்களை மீட் பண்றேன். நண்பர்களே, மீல் நம்பர் 2. பட் மெயின்வைல் என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு செம பசி. லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 1/2 kg சிக்கன் செய்யறதுக்கு பாத்திரம் இல்லை. எங்கள் அம்மா கிட்ட போய் கெஞ்சி கேட்டு வராங்க. பார்த்தீங்களா மாத்திரத்துக்கு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஹவு டு மேக் ஏ ஈஸி சிக்கன். ஒன்றும் இல்லை, கடாயை வச்சுக்கோங்க. கழுவி வச்ச சிக்கனை தடால்னு போட்டுக்கோங்க. எதுவுமே போட தேவையில்ல, எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே போடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வரும். பார்த்தீங்களா, ஓரளவுக்கு தண்ணி இருக்கிறதெல்லாம் தெரியுதா? மஞ்சத்தூள் கொஞ்சம் இதில் போடணும். அப்புறம் அப்படியே கல்லுக்கும் போடணும். மல்லின்னு நினைக்கிறேன், கொரியாண்டரா என்ன தெரியல. போங்க. சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன். அண்ட் முன்ன சொன்னது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு 2 இடித்து வச்சுருக்கேன். எல்லாமே இடித்து வச்சது தான், எதுவும் அரைக்கல, எல்லாம் இடிச்சது தான். இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி அதில் டமால்னு போட போகிறோம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சமாக இதில் சிக்கன் மசாலா மட்டும் போட்டுட்டு ஒரு 15 minutes விட்டு முடிக்க போகிறோம், ஓகேவா? $120 grams ரைஸ் அண்ட் ஒரு 100 grams வெஜிடபிள்ஸ். எங்கள் வீட்டில் கீரை செஞ்சாங்க, அதை எடுத்துட்டேன். தென் ஒரு 450 grams சிக்கன். அண்ட் இது வந்து குக்கும்பர் எங்கள் அக்கா அரைச்சி ஏதோ செஞ்சா, சரி குக்கும்பர் தானன்ட்டு போட்டுட்டேன். அதான் அண்ணா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஃபேன் போட்டு சாப்பிட்டு அப்புறமா அவங்கள வெயிட் பண்ணுறேன். நைட்டு 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம புஷ்அப் அண்ட் ஸ்குவாட்ஸ் வந்து இப்போ பண்ண போகிறோம். வார்ம் அப் பண்ணிட்டு அவ்வளோதான் வாங்குவோம், பண்ணலாம். மாமா ஏன் மெதுவோடா வேதா? அவன் ரியாக்ஷன் போய் குளிச்சுட்டு ஜிம்முக்கு போய் சிட்அப்ஸ் அண்ட் புல்அப்ஸ் பண்ணிட்டு 10 kilometer ரன்னை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் முடிக்கணும். சொல்லணும் போதே கடுப்பு இருக்கு.
நாள் 29ல பயங்கர கடினமாக இருக்குது. புல்லப்ஸ் பண்ண முடியல, புஷ்அப்ஸ் பண்ண முடியல. புஷ்அப் பண்ணும்போது இந்த இடத்துலலாம் பின்னுன்னு இப்போ புல்லப்ஸ் தான் மிக கடினமாக வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு. இப்போ 10 கிலோமீட்டர் ரன்னு மட்டும்தான் போகணும். அண்டு மனசு சத்தியமாக கேட்கலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குது வழக்கத்தோடனா லோ காப்பில் இருக்கிறனால இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும். அண்ட் ஸ்டொமக்கில் பயங்கர பெயின், ப்ளோட்டும் ஆகிடுச்சு, அதே சமயம் கிராம்பும் ஆகிடுச்சு. ஐ காண்ட் ஈவன். ஸோ 5 கிலோமீட்டர் முடிக்கவே எனக்கு வந்து 50 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணேன். ஸோ இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் ஆர் 3 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அங்கே பார்க்குறீங்களா நிலா சூப்பராக இருக்குது. என்ன தான் இவ்வளோ பெயினாக இருந்தாலும் 10 கிலோமீட்டர் முடிக்காமல் விட போகிறது கிடையாது. நீங்கள் போலீஸ் அடிச்சு துரத்துற வரைக்கும் போகிறீங்க ரன்னிங்க. இது கொஞ்சம் விட்டா கேஸ் போட்டுருவாங்க. கேஸே நாம தான் கேஸு. நம்மளால கேஸ் போட முடியாது. நேரங்கள் கழித்து நம்மளை ஸ்டேஷனை விட்டு தள்ளி விட்டாங்க. அதாவது இதுக்கு 10 மணி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போகக்கூடாது ரன்னிங்னு துரத்தி விட்டாங்க. லாஸ்ட் 1 கிலோமீட்டர் மட்டும் இருக்குது. நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா, அடர் 1 கிலோமீட்டர் ஸ்லோ வாக் பண்ணி முடிச்சிடலான்னு நடந்துட்டுருக்கேன். இவர்களே 10 கிலோமீட்டர் முடிச்சாச்சு, 10 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. போய் டின்னர் சாப்பிட வேண்டியது தான். நண்பர்களே, டின்னர் ரெடி ஆகிடுச்சு. என்ன டின்னர்னு வந்து பார்த்தீங்கன்னா எக் சாலட் தான் வந்து செஞ்சுருக்கேன். அண்ட் 3 whole eggs, 7 egg whites அண்ட் சம் ஸ்பீனச், அப்புறம் கேர்டு, அப்புறம் பெப்பர், லைட்டாக சால்ட்டு, ஆனியன். அன்று நல்லா இருக்கே. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறப்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு கரப்ட் ஆகிடுச்சு. நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்லாம் வச்சுருந்தேன். ரெக்கவர் பண்ண முடியுமான்னு தெரில. கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டேன். அண்ணனை வந்து குதூகலப்படுத்தணுன்னா என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ண வேண்டாம். லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி த லாஸ்ட் வீடியோ ஐ திங்க் இந்த சீரீஸில். மேபி Day 30 போட்டால் போடுவேன். சப்போஸ் Day 3 போடுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க, நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆள் நல்லா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் கொஞ்சம் முடிஞ்சாலும் நிறையா பேர் பண்ணி விட்டிங்கன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அண்ட் சப்போஸ் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்ணும் வரையன்ட்டு இருந்தேன்னா உங்கள் வேதா பள்ளி பையன் கத்துறான்.